மரத்துல இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அழுகி போகுது. அங்க இருக்கக்கூடிய ஒரு கேப் கேக்கர் வந்து பாத்தீங்கன்னா இத பாக்குறாரு. பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அவர் கையில இருக்கக்கூடிய லிக்விட அங்க இருக்கக்கூடிய ஒரு டியூப்ல வந்து போட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த மரத்து வழியா போய் இப்ப ஆப்பிள் பழைய மாதிரி அழகா இருக்கு. அந்த சமயத்துல தான் அவரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு பாறையில இருந்து எப்படி பூ வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெக்னிக்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல அவங்க அப்பாவோட ரெசிபிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பூவை போட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெசிபில போட்டுறாரு. இப்ப அவங்க அப்பா அது தெரியாம அதுல இருந்து ஒரு டிராப் எடுத்து அந்த ஆப்பிள்ல கலந்த உடனே பாத்தீங்கன்னா ஆப்பிள்ல இருந்து பூ முளைக்குது. இப்பதான் அவங்க அப்பா வந்து எடுத்துட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றது? அது மட்டும் இல்லாம நம்மளோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சரை காப்பாத்துறது. அதுதான் நம்ம செய்யறோம். நம்ம ஏஷியன் டைம்ல எல்லாம் எப்படி டெக்னிக்கை பயன்படுத்தினாங்க அப்படின்றத நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். சோ அந்த சமயத்துல அவங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்தீங்கன்னா அவரோட ரெசிபில என்னென்னவோ விஷயத்த வந்து இவன் கலந்துறான். விண்டரும் வருது. அந்த சமயத்துல மரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே காஞ்சிருக்கு. அவங்க அப்பாவும் என்னென்ன லிக்விட் எல்லாம் விடுறாரு. பட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பழைய நிலைக்கு வரல. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க பையனோட ஒரு ரெசிபியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு சொட்டு எடுத்து அதுல போட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த மரம் பழைய மாதிரியே வந்து மாறிடுது.